இந்த உலகத்தை அரசாளக்கூடிய, இந்த உலகத்தை ஆளக்கூடிய, இந்த உலகத்தை நீங்கள் அசைக்கக்கூடிய ஒரு பரிமாற்றத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக தான் தேவனுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏதோ உங்களை பிரச்சனையிலிருந்து தற்காலிகமாக விடுதலையாக்குறது அல்ல. இயேசு உங்க கையை பிடிச்சிட்டாரு அப்படின்னா அவர் நினைக்கிற இடத்துக்கு உங்களை கொண்டு போகாம விட மாட்டார். அல்லேலூயா. எத்தனை போராட்டம் வரட்டும், எத்தனை பிரச்சனை வரட்டும், எத்தனை நெருக்கம் வரட்டும், எத்தனை விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அவர் ஒருவர் உங்களுக்கு துணை நின்று உங்கள் காரியத்தை வாய்க்க செய்வார். நம்பிக்கையா சொல்லுங்க, நான் அவர் அருகில உட்கார போறேன், நான் ஜெயம் எடுக்க போறேன், நான் ஜெயத்தை உடையவன், ஜெயத்தை அனுபவிக்க பிறந்தவன். நீ யாரு? ஜெயம் கொள்ளுகிறவன். தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? ஆண்டு கொள்ளுங்கள், நான் உனக்கு அனைத்தின் மேல என்ன கொடுத்திருக்கிறேன்? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உயர்த்தப்படுவதாக. ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆண்டவரே ஓ ரகரபல சந்தரே பராகதூரி பராகதுரமனா. ஆண்டவரே உம்முடைய கிருபை இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய வல்லமை இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய அதிசயமான உபகரணங்கள் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போ, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோ, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி 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 இயேசுவை மகிமைப்படுத்துவோம் இந்த காலை நேரத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மகிமை நிறைந்தவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி. இரக்கத்தின் அதிபதியே உமக்கு நன்றி. சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிறவரே உமக்கு நன்றி. அப்பா உம்முடைய தயவுக்காக நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரகதுரபரஷம் தெரே பரகதுரமனா. ஓரி கரபரபஷம் தெரி கரபரமனமனா. ஓரி பரிகதுரமனமனமனா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மக்கு நன்றி, 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 நன்றி. ஓ நல்லவரே உமக்கு நன்றி, நன்றி. வல்லவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. பெரியவரே உமக்கு நன்றி ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உம்மை உயர்த்துகிறோம் எங்கள் இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம் எங்கள் இரட்சகரே. ஏல்பெத்தே இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பெத்தே இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சாலை தாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல்நீரையா. ஓ மூளை கல்நீரையா, தலை சாய்க்கும் கல்நீரையா. என் மூளை கல்நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் மூளை கல்நீரையா. ஏல்பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின்
வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரவுவாய் என்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீ. பெத்தேல் இது வானத்தின் வாசல். என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தேல் இது வானத்தின் வாசல். என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைக்காய், உம்முடைய இரக்கத்திற்காய், உம்முடைய தயவுக்காய் ஓமை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஓ ரகதுரமன சந்தரே பரகதுரமன ஓரி ஹதரமன மன சதரமன மன ஓரி கரபல சதிரி கதரமன கதுரபரன. ஓ மக்கு நன்றி நன்றி நன்றி. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. நீங்க சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. திருத்துவத்தின் மூத்த பங்காளனும் இப்படி திருச்சபையின் போதகருமாயிருக்கிற மாபெரும் ஆழ்த்தத்துமே உள்ள ஆவியானவரை இந்த ஆராதனைக்கு கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். ஆவியானவர் எங்கேயோ உங்க விடுதலை உண்டு. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை, உம்முடைய கிருபையை, சமாதானத்தை, பெருக்கத்தை, அற்புதங்களை, அடையாளங்களை இயேசுவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். இன்று எங்களோடு நீர் பேசும். இன்று நீர் எங்களை விடுவீங்க ஆண்டவரே. கட்டுகள் இருந்து, வியாதிகள் இருந்து, வறுமைகள் இருந்து, பிசாசின் பிடிகளில் இருந்து உடைய பிள்ளைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் விடுதலையாக்குவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்குள்ளாய் சகலத்தையும் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவர் நடத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. கிருபை உள்ள தேவன் எங்களோடு கூட இருந்து நடத்துங்க. இயேசுவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவ தந்தையே. ஆமென், ஆமென். எல்லோரும் அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. முதல் பாடலாக நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே என்ற பாடலை பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென், அல்லேலூயா. உற்சாகமாய் நாம் பாடுவோம். கர்த்தர் நம் மத்தியிலே செயல்படுகிறார். ஆமென். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே, 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 தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே. சொல்லுங்க, கிருபையே,
கிருபையே தேவ கிருபையே, ஓ கிருபையே தேவ கிருபையே, சத்தமா கிருபையே தேவ கிருபையே, ஓ கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையின் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே, காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையின் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் மரத்திலோ தொலைதூர பயணத்திலோ, போக்கிலும் மரத்திலோ தொலைதூர பயணத்திலோ, பாதம் கல்லிலே இடராய் காப்பதும் கிருபையே, பாதம் கல்லிலே இடராய் காப்பதும் கிருபையே, கிருபையே தேவ, ஓ கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, ஓ கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே எரிந்திட நேர்ந்தாலும், தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே, அக்கினி நடுவினிலே என்னை எரிந்திட நேர்ந்தாலும், தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழி நடுவினிலோ சீரின் புயலிலோ, ஆழி நடுவினிலோ சீரின் புயலிலோ, நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே, நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே, கிருபையே சொல்லுங்க தேவ கிருபையே, நல்லா கைதட்டி தேவ கிருபையே, தேவ கிருபையே, சேர்ந்து கிருபையே தேவ கிருபையே உயர்த்துவோம், தேவ கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையின் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே, காலையில் எழுவதும் என் கர்த்தரை துதிப்பதும், மாலையின் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் மரத்திலும் தொலைதூர பயணத்திலோ, போக்கிலும் மரத்திலோ தொலைதூர பயணத்திலோ, பாதம் கல்லிலே இடராய் காப்பதும் கிருபையே, பாதம் கல்லிலே இடராய் காப்பதும் கிருபையே, கிருபையே, ஓ கிருபையே தேவ கிருபையே, ஓ கிருபையே தேவ கிருபையே, ஓ கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே, நான் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. அல்லேலூயா. எத்தனை பேர் நினைக்கிறீங்க கிருபையினால நான் வாழ்கிறேன்? ஆமென். பாருங்க, மனிதர்கள் இதை சொல்லி அதை சொல்லி எதையோ சொல்லலாம், ஆனால் நம்ம வாழ்றது அவருடைய கிருபையினால் வாழ்கிறோம். ஆமென். அவருடைய கிருபை இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. அவருடைய கிருபை நித்தமும் நம்மளை நடத்துகிறது. இந்த பாடல் சொல்ல போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் நம்மளை காப்பது அவருடைய கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபை மாறாததாக இருக்கிறது. இன்னொரு பாடலை பாடும், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் குறைவில்லையே, குறைவில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். அல்லேலூயா.
உற்சாகமாக எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். சொல்லுங்க. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் குறைவில்லையே குறைவில்லையே. என் கர்த்தர் என் மீட்பர் குறைவில்லையே குறைவில்லையே. என் கர்த்தர் என் மீட்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நித்தமும் நடத்துகிறார். குறையில்லையே குறையில்லையே. என் கர்த்தர் என் மீட்பர். சொல்லுங்க. குறையில்லையே குறையில்லையே. என் கர்த்தர் என் மீட்பர். மிகுந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. எதிரிகள் கண்முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண்முன்னே அவர் விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே குறையில்லையே. என் கர்த்தர் என் மீட்பர். குறையில்லையே குறையில்லையே. என் கர்த்தர் என் மீட்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே குறையில்லையே. என் கர்த்தர் என் மீட்பர். குறையில்லையே குறையில்லையே. என் கர்த்தர் என் மீட்பர். ஆண்டவரே, எங்களுக்கு நீ கிருபைகளை தந்திருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் வரங்களை தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறீங்க, சுகத்தை தந்திருக்கிறீங்க, நீர் பலத்தை தந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் வாயில் இருந்து அறிக்கை செய்கிறீங்க அப்பா. நீர் செய்த நன்மைகளை நினைத்து நான் உம்மை போற்றுகிறேன் ஆவியானவரே. ஹல்லேலூயா. எல்லா சத்தத்தை உயர்த்தி உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர், நீங்க இல்லாம இன்னைக்கு நான் இல்ல ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் ஆவியானவரே, நீ எங்கே இருக்கிறீர் அங்கே விடுதலை உண்டு. எத்தனை பேர் இந்த விடுதலையை வாஞ்சிக்கிறீங்க இந்த கால வேளையில்? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு விடுதலை வேண்டும், உடைய பரிபூரண விடுதலை வேண்டும்? எத்தனை பேர் கேட்குறீங்க வாயில திறந்து, ஆண்டவரே எனக்குள்ள சமாதானம் இல்லை, தேவன் சமாதானத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே எனக்குள்ள மன குலைச்சலாக இருக்குதுப்பா. ஆண்டவரே அதிகம் யோசித்துக்கிட்டு இருக்கிறேன், நான் என்ன பண்ண போகிறேன், நாளைக்கு என்ன பண்ண போகிறேன், இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன், நான் யோசனைத்துல இருக்கிறேன். ஆண்டவரே நீங்கள் எனக்குள்ள வாங்க, நீங்க எனக்குள்ள வாங்க. ரீபாலா சேரி ரியாந்தா ராபாலா ராபா, நீங்க எனக்குள்ள வாங்க, நீங்க எனக்குள்ள வாங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே எல்லாம் ஆண்டவர் உயர்த்துங்க உயர்த்துங்க உயர்த்துங்க. ரீபாலா சேரி ரியாந்தா ராபாலா ராபாலா ராபா,
kanara shikeri bandara ba sheri andara balara turi balara ri andara sheri ribala randara bala sheri abaratana balara bala. இயேசுவே நீர் காரணர், எங்கள் துதிக்கு காரணரே, எங்கள் மகிமைக்கு காரணரே. ஓ ஹalleluya ஹalleluya. எங்கள் மத்தியில் இருக்கிறீங்கப்பா, எங்கள் மத்தியில் அசைவாடுகிறீங்கப்பா. ஹalleluya ஹalleluya. எங்களுக்கு என்ற ஆசீர்வாதத்தை முன் குறித்து வைத்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்குரிய ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் முன்னாடி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நிறைவான ஆவியான வரும் பொழுது வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் மாறும். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என் குறைவை நான் பார்க்கவில்லை, நிறைவான ஆவியானவரை நான் பார்க்கிறேன். நீர் எனக்குள்ள வந்துட்டீங்க ஆண்டவரே. எல்லாம் நீ நிறைவு தான், எல்லாம் நீ பரிபூர்ணம் தான், குறைவே இல்லை. நான் குறைவை குறித்து நினைப்பதில்லை, யோசிப்பதில்லை. நிறைவானவர் வரும் பொழுது எல்லாமே மாறிடுச்சு. ஆண்டவரே, என்னுடைய கடன் பிரச்சனை, என்னுடைய வறுமை, ஆண்டவரே என்னுடைய வியாதி எல்லாமே இப்பொழுது ரைட்டவே மாறுகிறது. விசுவாசிக்கிறவன் நல்லா கையை தட்டி அப்பாவுக்கு நன்றிகளை சொல்லுங்க. நிறைவான ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு குறைவும் ஒரு காலமும் என நெருங்குவதில்லை, என அணுகுவதில்லை. ஓ ரியாந்தா ராபாலா ஷேட ராபாலா உயர்த்துகிறோம் ஆவியானவரே, உயர்த்துகிறோம்ப்பா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். சொல்லுங்க. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தவன் நீரே. சொல்லுங்க. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தவன் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும். துன்ப வேளையில் இன்பமும் நீரே. சொல்லுங்க. துன்ப வேளையில் இன்பமும் நீரே, எண்ணல் நேரத்தில் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தார். சொல்லுங்க. கடந்த நாட்களில் போகையிலும் நாம் வருகையிலும் ஆனதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதரே, அவர் நடத்துதலே, ஆனந்தமே மரமானந்தமே, நன்றியால் உள்ளவே மிக பொருந்திடுவே. நாம் அல்லேலூயா துதி. நன்றியால் உள்ளவே மிக பொருந்திடுவே. நாம் அல்லேலூயா. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. சொல்லுங்க. கடந்த நாட்களில் கண்மணி போல்
அப்பாவுக்கு. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நல்லா கையை தட்டி அப்பாவுக்கு நன்றிகளை சொல்லுங்க. இருக்கிற இடங்களில் ஒரு ஆண்டவரே, எங்களை கண்ணீரை காண்கிறவரே, இந்த கதிரலை கேட்கிறவரே, எங்களை வேதனை அறிந்த எங்கள் தெய்வமே, உமக்கு நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே. Hallelujah. Yes, Lord. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே, உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே, உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே, உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே. எனக்கா இத்தனை கிருபை, எத்தனை பேர் சொல்றேன், என்மே அளவற்ற கிருபை, எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று ஓடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன தேடி வந்து உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே, உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே. எத்தனை பேர் சொல்றீங்க கிருபை இல்லை நினைக்கிறீங்களப்பா, உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே, உங்க கிருபை என்ன பாட வைத்ததே. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாமல் தானிந்து போனவனா. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாமல் தானிந்து போனவனா. தரிசானேன் மேல் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே, உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே, உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே. எனக்கா இத்தனை கிருபை, என்மே எல்லா சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. எனக்கா எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம் என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம் என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்ன வாழ வைத்தது, உங்க கிருபை என்ன பாட வைத்தது, உங்க கிருபை என்ன வாழ வைத்தது, உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே. கிருபை எங்களை வாழ வைக்குது ஆவியானவரே. ஆண்டவரே, கிருபை எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கிருபை எங்களோடு கூட இருக்கிறது. நாங்கள் தோற்று போகக்கூடாது என்று ஆண்டவரே எங்களுக்கு கூட இருந்து எல்லாவற்றையும் வெற்றி சிறக்கிறீர். ஆவியானவரே, நாங்கள்
குன்றி போகாதபடி எங்களுக்கு தேவன் எங்கள் பலனாக இருக்கிறேன். இப்படி கிருபை இல்லைனா இன்னைக்கு நாங்கள் இல்லப்பா. எனக்குள்ள வாங்க, நீ இருதயத்தை உமக்கு நான் தருகிற ஆவியானவரே. நீர் வேற ஒன்றும் கேட்கவில்லை, என்னுடைய இருதயத்தை மாத்திரம் தான் நீ கேட்கிறீர். என்னுடைய இருதயத்தை உம்முடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறேன். வேற எந்த அன்பும் எனக்குள்ள இல்லை, வேற எந்த ஆசையும் எனக்குள்ள இல்லை. எல்லா ஆசை விருப்பமுடைய அன்பு மட்டும்தான் ஆவியானவரே. நீர் எனக்குள்ள வாங்க. நீ எத்தனை பேர் சொல்றீங்க? நீர் எனக்குள்ள வாங்க ஆவியானவரே. எனக்குள்ள வந்து நிறைவான ஆவியானவரால் நிரப்புங்க, 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 நிரப்புங்க. ஓ ஆவியானவரே, ஓ ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி ஆவியானவரே. எங்கள் ஆவியானவர் நீங்க எங்களுக்குள்ள இருப்பதற்காக நன்றி. எங்களை வாழ வைப்பதற்காக நன்றி. அவரின் ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, என் ஊழிய அதிபதியே. அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, என் வெகுமதி நீர்தானே, என் வெகுமதி நீர்தானே, என் வெகுமதி நீர்தானே. நற்கிரியை என்னில் துவங்கியவர் முடிவு பரியந்தம் நடத்திடும். நற்கிரியை என்னில் துவங்கினவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவார். அழைத்த நாள் முதல் இன்று வரை உம் வாக்கில் ஒன்றும் தவறவில்லை. உடைக்கப்பட்ட நேரத்திலும் உம் கைப்பிடி இறுக்கம் குறையலையே. அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, என் ஊழிய அடித்தளமே. அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, என் வெகுமதி நீர்தானே, என் வெகுமதி நீர்தானே, என் வெகுமதி நீர்தானே. வெகுமதி நீங்க தான்ப்பா. இந்த காலை வேளைகளை சமர்ப்பிக்கும் ஆவியானவர் நீங்க அசைவாடுவதற்காக நன்றி. எங்களுக்குள்ள நீங்க இருந்து ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரை குறைவில்லாமல் நடத்திட்டோம். ஆண்டவர் நிறைவான ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்து அசைவாடுவதற்காக நன்றி. ஆண்டவரே இந்த நாளை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் மீதியான ஒவ்வொரு வேலையுடைய பொறுப்பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். அப்பா நீங்க வந்து எங்கள் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். 1 முதல் கடைசி வசனம் வரை அவரும் மாறி மாறி வாசிக்கலாம். 30வது சங்கீதம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியால் நான் உம்மை போற்றுவேன். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். அவருடைய கோபம் நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீ மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, எனக்கு சகாயராம் இரு என்று சொல்லி
என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனை பண்ணும்படியாக நீர் என் இரட்டை கழுத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் பெரியவர். அவர் பெரியவராய் இருந்தும் தாழ்மை உள்ள நம்மை அவர் நோக்கி பார்க்கிறார். ஆமென். பாருங்க, அதில் தான் அவர் ரொம்ப 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 பெரியவராக அவர் என்ன பண்ணுறாரு? கருதப்படுகிறார். ஆமென். தாழ்மையின் உள்ளவர்களை, கீழ் இருக்கிறவர்களை மேல் இருக்கிற அவர் பார்க்கிறார். ஆமென். அதனால் அவருடைய நாமத்திற்கு இணையான ஒரு காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே எப்படி பண்ணுறாரு? நேர்த்தியா, பர்ஃபெக்டா, நம்ம எதிர்பார்ப்பதை காட்டிலும் நம்ம செய்ய நினைப்பதை பார்க்கலாம் 100% அதனுடைய வெற்றியை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் காண செய்கிறவர். அல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. இயேசுவே நன்றின்னு. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே 100% வெற்றியை கொடுக்கக்கூடியவர் தான் இயேசு. ஆமென். எல்லா பகுதியிலும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் எல்லா வயதினவர்களுக்கும் எல்லோருக்கும் தேவன் வெற்றியை 100% தருகிறவர். ஆமென். ஏனென்றால் அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் வெற்றியை கொடுத்தார். எதிரிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து, வியாதியிலிருந்து இந்த முழு உலகத்தையும் இயேசு தன்னுடைய இரத்தத்தினால் விடுதலை கொடுத்தார். ஆமென். அந்த விடுதலையை அனுபவிக்க வேண்டும். அந்த விடுதலையை நீங்கள் உங்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும். விடுதலை ஆனோம் என்ற அந்த நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும்? வாழணும். அல்லேலூயா. பாருங்க, இந்தியா எத்தனையோ ஆண்டு என்னவா கடந்துச்சு? அடிமையாக இருந்துச்சு. ஆனால் விடுதலை ஆன பிறகும் எத்தனையோ இடங்களில் விடுதலை ஆனோம் என்று என்ன பண்ணல தெரியல. அப்போ அரசாங்கம் எல்லா இடத்துலையும் போய் என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க, நம்ம ஆங்கிலேயருடைய கையில் இருந்தோம், இப்போ விடுதலை ஆயிட்டோம், இப்போ விடுதலையோடு கூட நம்ம என்ன பண்ணலாம்? வாழலாம். அல்லேலூயா. பாருங்க, நம்ம வாழ்க்கையில் விடுதலையை இயேசு 2000 வருடத்துக்கு முன்பே கல்வாரி சிலுவையில் கொடுத்துட்டாரு. ஆமென். அந்த விடுதலையை எல்லாருக்கும் தெரியல. இப்போ அந்த விடுதலை இயேசு தந்திருக்கிறார், விடுதலை இயேசு கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த உலகத்திற்கு தேவன் தன்னுடைய ஊழியக்காரர் மூலமாய், தன்னுடைய பிள்ளைகள் மூலமாய் தேவன் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. விடுதலை எப்போ நடந்துருச்சு? கல்வாரி சிலுவையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே விடுதலையை தேவன் என்ன பண்ணிட்டாரு? சைன் போட்டு என்ன பண்ணிட்டாரு? டிக்ளேர் பண்ணிட்டாரு. அந்த டிக்ளேர் பண்ண அந்த விடுதலையை நம்ம எப்படி பார்க்கிறோம்? வேதத்தின் மூலமாய், தேவனுடைய மனிதர்கள் மூலமாய், தேவனுடைய செயல்கள் மூலமாய் அந்த விடுதலையை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப தேவன் என்ன சொல்றாரு? நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டவர்கள், நீங்கள் கட்டுண்டவர்கள் அல்ல, நீங்கள் வியாதியில் இருக்கிறவர்கள் அல்ல, நீங்கள் பிரச்சனை இருக்கிறவர்கள் அல்ல, நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீங்க கூண்டுக்குள்ள இல்ல, கூண்டுக்கு வெளியே இருக்கிறீங்க. ஆமென். இப்ப என்ன உணர்வு? இத்தனை வருஷம் நம்ம இந்த பிரச்சனையிலே இருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? பழகிட்டோம். இப்போ வெளியே வந்தாலும் பிரச்சனைக்குள்ளே இருக்கிற மாதிரியே நம்ம உடம்பு என்ன ஆகுது? ஃபீல் ஆகிட்டே இருக்கு. எத்தனை பேர் ட்ரெயினில் போயிருக்கீங்க? ட்ரெயினில் போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா இல்லையா? ட்ரெயினில் யாரும் போகாமல் இருக்கீங்களா? கூப்பிட்டு போயிடுவோம். போகாமல் யார் இருக்கீங்களா? போயிடுவோம். இப்போ என்னென்னா, ட்ரெயினில் போயிட்டு இறங்கின பிற ட்ரெயினுக்குள்ளே இருக்கிற மாதிரியே உடம்பு ஆடும். எத்தனை பேர் உணர்ந்துருக்கிறீங்க? அல்லேலூயா. சிலருக்கு உணரும். சில உடம்புல கடவுள் எக்ஸ்ட்ரா பொட்டன்ஷியல்லாம் கொடுத்துருப்பாரு. இப்போ ட்ரெயினை விட்டு இறங்கிடுவோம், ஆனாலும் ட்ரெயினில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும்? போய்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் இப்போ நம்ம இருக்கிறது எங்கே இருக்கிறோம்? ட்ரெயினை விட்டு இறங்கியாச்சு. ஆனாலும் நம்முடைய உணர்வு, நம்முடைய மனது, நம்முடைய சரீரம் அதுக்குள்ளேயே அசைஞ்சிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. அப்படிதான் தேவன் கொடுத்துட்டாரு. என்னத்தை? விடுதலையை கொடுத்துட்டாரு, சுகத்தை கொடுத்துட்டாரு, ஆரோக்கியத்தை கொடுத்துட்டாரு, வெற்றியை கொடுத்துட்டாரு. ஆனா இத்தனை வருஷம் தோல்வியில் இருந்தனால, இத்தனை வருஷம் பாவத்தில் இருந்தனால, இத்தனை வருஷம் பிரச்சனையில் இருந்தனால அந்த அசைவு இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆயிருக்கு. அல்லேலூயா.
ஆனா ரியாலிட்டி என்னன்னா நீங்க அதுல இருந்து வெளியே வந்துட்டீங்க. கையை தட்டுங்க இயேசுவுக்கு. அல்லேலூயா. கையை தட்டுமா. அல்லேலூயா. பாருங்க, எதுல இருந்து வெளியே வந்துட்டீங்க? எதெல்லாம் உங்களுக்கு தடையா இருந்துச்சோ, எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சோ, எதெல்லாம் உங்களுக்கு நெருக்கமா இருந்துச்சோ, எதெல்லாம் உங்களை அழிக்க நினைச்சதோ, அதிலிருந்து வெளியே வந்து இப்ப நீங்க புதிதும் ஜீவனுமான மார்க்கத்துக்குள்ள இருக்கீங்க. ஆமென். இப்ப நீங்க பாதுகாப்புக்குள்ள இருக்கீங்க. இப்ப நீங்க ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கீங்க. இப்ப நீங்க விலையேறப்பெற்ற மனிதராக இருக்கிறீங்க. அதனால நீங்க இயேசுவை உடையவர்களாக இருக்கிறனால நீங்க உங்க வாழ்க்கையில இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனும் சாதிக்காத சாதனையை, அடைய முடியாத உயரத்தை, அடைய முடியாத வெற்றியை உங்களால் அடைய முடியுமா? முடியாதா? முடியும். அல்லேலூயா. இப்ப நீங்க அந்த உணர்வுல இருந்து வெளியே வரணும். பாவத்திலிருந்து வெளியே வந்தாச்சு, ஆனாலும் அந்த வைப்ரேஷன் அதிலிருந்து வெளியே வரணும். ஆமென். சாபத்திலிருந்து வெளியே வந்தாச்சு, வியாதியிலிருந்து வெளியே வந்தாச்சு, ஆனாலும் அந்த சேக்கிங்லே இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? பாதுகாப்பான இடத்துல. அல்லேலூயா. பத்திரமான இடத்துல, ரொம்ப சௌக்கியமான இடத்துல, ரொம்ப ஆரோக்கியமான இடத்துல இருக்கிறீங்க. அதனால நீங்கள் எப்படி இருக்கணும்? தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. வெற்றி உள்ளவர்களாக இருக்கணும். உங்கள் மனது எப்படி இருக்கணும்? புதிதாக்கப்பட்ட மனசாக இருக்கணும். உங்கள் மனசு பழைய மனசு கிடையாது. பழைய வாழ்க்கையை தேவன் என்ன பண்ணிட்டாரு? குழி தோண்டி புதைச்சு விட்டாரு. அதை போய் நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. நோண்டுறதுனா என்ன? பழைய சிந்தனைக்குள்ளே போய்கிட்டே இருக்கக்கூடாது. தேவன் புதிய சிந்தனையை கொடுத்திருக்கிறார், புதிய இருதயத்தை கொடுத்திருக்கிறார், புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அதை நோக்கியே நீங்கள் பயணிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார். ஆமென். நம்மளோட கண்களை மூடி ஜெபம் பண்ணும். கர்த்தருடைய வார்த்தைக்காக. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, நீங்க என்னோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, என் வாழ்வை மாற்றுகிற வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு வரட்டும். ஆண்டவரே, பேசுகிற வார்த்தை எனக்கு புரிய உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பவுல் பிரசங்கித்த போது லிடியாவுடைய இருதயத்தை நீர் திறந்தீர். ஆண்டவரே, ஆண்டவரே, இப்பொழுது பிரசங்கிக்கும் போது உடைய ஜனங்களுடைய இருதயம் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, ஆண்டவரே, திறக்கப்படட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும். உம்முடைய கிருபையினால், உம்முடைய இரக்கத்தினால் ஆண்டவரே திறக்கப்படட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் தருகிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் விலையேறப்பட்ட நல்ல நாமத்தினால் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமென். பாருங்க, வெளிப்படுத்துறது தானே சுவிசேஷ அதிகாரம். அதில் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷ அதிகாரம் 1வது அதிகாரம். அதில் 6வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. நம்மிடத்தின் அன்பு தமது இரத்தத்தினாலே தம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு உண்பதாய் நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கின அவருக்கே மகிமையும் வல்லமை என்றென்றும் உண்டாவதாக. அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது? நம்மிடத்தின் அன்பு கூர்ந்து, என்ன கூர்ந்து? அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு உண்பதை நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. தேவன் என்ன பண்றாரு? அன்பு கூறுகிறார். தம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பதாக. அல்லேலூயா. இப்ப தேவன் உங்களை இந்த உலகத்தில் இருந்து வேறு பிரிச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவன் என்னை உலகத்தில் இருந்து வேறு பிரிச்சிருக்கிறாரு. இப்ப தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினால் உங்களுடைய பாவங்களை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? சுத்திகரித்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஒரு புதிய மனுஷன் ஆனீங்கல்ல, உங்க இருதயத்துக்குள்ள இயேசு இருக்கிறார் அப்படின்ற அந்த உணர்வு, அந்த எண்ணங்கள் உருவானுச்சுல, அந்த எண்ணம் உருவாறதுக்கு பின்னாடி ஒரு வேலை ஒன்று நடந்துச்சு. அல்லேலூயா. சொல்லுங்க, ஒரு வேலை ஒன்று நடந்துச்சு. அந்த வேலை என்னன்னா, கடவுள் உங்கள் மேல அன்பு கூர்ந்தனால
அவரை நோக்கி நீங்க பார்த்து, இயேசுவே என் பாவத்தை சுத்திகரிங்க, என்னை கழுவுங்க, என்ன உம்முடைய பிள்ளையா மாற்றுங்க நீங்க சொன்ன உடனே கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னா, உங்களிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே தம்முடைய பாவங்களை அவர் என்ன பண்றாரு, கழுவுறாரு. அல்லேலூயா. இதுவரைக்கும் இருந்த பிரச்சனையான இருதயம், பாவத்தை மட்டுமே யோசித்தது இருந்த இருதயம், வியாதியை மட்டுமே பேசிக்கிட்டு இருந்த இருதயம், பிரச்சனையா பார்த்துக்கிட்டு இருந்த இருதயத்தை தேவன் கழுவி சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஏன் கழுவணும்? ஏன்னா அழுக்கா இருக்கு. அழுக்கு உள்ள இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? சரியா வேலை செய்யாது. அழுக்க பத்தியே தான் பேசிக்கிட்டு இருப்போம், அழுக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அப்ப தேவன் முதல்ல என்ன பண்றாரு? ஒரு மனுஷனை கிளீன் பண்றாரு. ஆமென். அவருடைய இரத்தத்தினால கழுவுறாரு. இரண்டாவது காரியம் பாருங்க, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாய் நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமை என்றென்றும் உண்டாவதாக. அல்லேலூயா. இப்ப உங்களை கழுவுனதுக்கான நோக்கம், உங்களை சுத்திகரித்ததுக்கான நோக்கம் என்னன்னா, உங்களை கொண்டு போய் ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்குறது தான் கடவுளுடைய சித்தம். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அவர் ஏதோ உங்களை சும்மா விடுறவர் கிடையாது, பாவத்தை மட்டும் கழுவிட்டு விடுறவர் கிடையாது. பாவத்தை கழுவுறதுக்கான காரணமே என்ன அப்படின்னா, உங்களை ராஜாக்களும் ஆசாரியரா அவர் ஆக்கணும் தான். அல்லேலூயா. அவர் ஏன் செய்கிறாரு? உங்களை பெரிய ஆளை ஆக்கணும் அப்படின்றதுக்காண்டி தன்னுடைய உயிரை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தினால் உங்களை கழுவி சுத்திகரித்து இந்த உலகத்தில் உங்களை மிகப்பெரிய மனிதனாய் மாற்றும்படி, மிகப்பெரிய காரியங்களை செய்யும்படி, மிகப்பெரிய கருவிகளாய் மாற்றும்படி தேவன் உங்களை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்குகிறார். ஆமென். இப்ப நம்ம வாழ்க்கையில ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம அந்த பாவத்தின் உணர்வுகளே, அந்த வைப்ரேஷனுக்குள்ளேயே நம்ம இருக்கக்கூடாது. நம்ம என்ன வரணும்னா, அதிலிருந்து வெளியே வந்துட்டோம். ஆமென். வெளியே வந்தனால வெளியே வந்ததற்கான அந்த செயலை நம்ம செய்யணும். ஆமென். அந்த செயல் என்னன்னா, அந்த செயலினுடைய குணம் என்னன்னா, ராஜாக்களும் ஆசாரியர்களும். ராஜா எப்படி சிந்திப்பான்? ராஜாவுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ராஜா எதை குறித்தும் கலங்க மாட்டான். ஆமென். ஏன்னா அவன் பின்னாடி படை இருக்குது, அவன் பின்னாடி அவன் நாடு இருக்குது, ராஜ்யம் இருக்குது, பணம் இருக்குது, சாம்ராஜ்யம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதனால ராஜா ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு? பயப்படவே மாட்டார். எதிரியை கண்டு பயப்பட மாட்டார். அந்த மனநிலையில தான் நீங்க இருக்கணும். அல்லேலூயா. உங்க மனநிலை எப்படி இருக்கணும்? ராஜாவின் மனநிலையில் இருக்கணும். ஏனென்றால் தேவன் உங்களை எப்படி வச்சிருக்கிறார்? ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கி இருக்கிறார். ஆசாரியருடைய மனநிலை என்ன? தேவனை துதிப்பது, தேவனை பிரசங்கிப்பது, தேவனை வெளிப்படுத்துவது, தேவனுக்காய் நிற்பது. அல்லேலூயா. அப்ப தேவன் உங்களை நியமித்த அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள். ஆமென். பிசாசு பழைய வாழ்க்கையை நமக்கு எப்படி எப்படியோ கொடுத்துருக்கலாம், எப்படி எப்படியோ அழிவை கொடுத்துருக்கலாம், எப்படி எப்படியோ பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம், எப்படி எப்படியோ தோல்வியை கொடுத்துருக்கலாம். அதிலிருந்து தேவன் விடுதலை ஆக்கிட்டாரு. இப்ப விடுதலை ஆக்கி உங்களை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கியிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருக்கு நீங்க மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாகுவதற்கு நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியருமாய் இருக்கிறீங்க. அல்லேலூயா. இப்ப தேவனுடைய மனநிலை எப்படி இருக்கு? உங்க பாவத்தை கழுவுறது மட்டும் அவருடைய வேலையை அதோட நிறுத்தல. அதுல இருந்து தேவன் என்ன பண்ணார்னா, உங்களை வேற ஒரு இடத்திற்கு மாற்றுகிறார். ஆமென். இப்ப மாற்றப்பட்ட இருதயத்தோடு இருக்கிற நீங்க உங்க மனதிற்குள்ள எப்படிப்பட்ட ஒரு சிந்தை இருக்க வேண்டும் என்றால், அவருக்கு நீங்கள் மகிமை செலுத்துகிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழணும். வேதம் என்ன சொல்லுகிறது? மனிதருக்கு என்பதை யார் என்னை கனம் பண்ணுகிறானோ நான் அவர்களை தூதருக்கு என்பதை என்ன பண்ணுவேன்? கனம் பண்ணுவேன். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். எதை எதிர்பார்க்கிறார்? உங்கள் வாழ்க்கையிலே தேவனை மகிமைப்படுத்துகிறீர்களா இல்லையா என்பதை தேவன் அவர் பார்க்கிறார். ஆமென். தேவன் என்ன சொல்றாரு? கழுவிட்டாரு, சுத்திகரிச்சிட்டாரு, அவர் என்ன கொடுத்துட்டாரு? பெரிய வாழ்க்கையை கொடுக்கிறாரு, ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கிட்டாரு. இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாய் இருப்பதாக. அது எப்படி உண்டாயிட்டே இருக்கும் அப்படின்னா,
நீங்கள் அந்த உணர்விலே வாழும் பொழுது, அந்த நினைவிலே வாழும் பொழுது நீங்கள் பெரிய காரியங்களை தேவனுடைய மகிமைக்காய் செய்ய முடியும். அல்லேலூயா. பாருங்க, அதை வெளிப்படுத்தின அதிகாரம் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டீங்களா? அதில் 5வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை பாருங்க. எங்கள் தேவனுக்கு முன்பதாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அல்லேலூயா. இப்போ பாடுற பாட்டு பரலோகத்தில் எப்படி இருக்குது? எப்படிப்பட்ட பாட்டை பாடணும்? நம்ம பாடணும்னு கடவுள் விரும்புகிறாரு. எங்கள் தேவனுக்கு முன்பதாய் எங்களை ராஜாக்களும் ஆசாரியும் ஆக்கினீர், நாங்கள் பூமியை அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அல்லேலூயா. இப்போ தேவன் உங்களை விடுவிச்சு கழுவி கொண்டாந்து வச்சு, இப்போ என்னத்தில் ஆண்டவர் உங்கள் மேலே ரொம்ப போக்கசிவாக இருக்கிறார்னா, உங்களை இந்த உலகத்தை அரசாளக்கூடிய, இந்த உலகத்தை ஆளக்கூடிய, இந்த உலகத்தை நீங்கள் அசைக்கக்கூடிய ஒரு பரிமாற்றத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக தான் தேவனுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய மனது ரொம்ப விசாலமா இருக்கு. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய மனசு எப்படி இருக்கு? விசாலமா இருக்கு. அவர் ஏதோ உங்களை சூழ்நிலைகளுக்காய் பயன்படுத்துகிறவர் அல்ல, ஏதோ உங்களை பிரச்சனையிலிருந்து தற்காலிகமாக விடுதலையாக்குறது அல்ல. இயேசு உங்க கையை பிடிச்சிட்டாரு அப்படின்னா அவர் நினைக்கிற இடத்துக்கு உங்களை கொண்டு போகாம விட மாட்டார். அல்லேலூயா. எத்தனை போராட்டம் வரட்டும், எத்தனை பிரச்சனை வரட்டும், எத்தனை நெருக்கம் வரட்டும், எத்தனை விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அவர் ஒருவர் உங்களுக்கு துணை நின்று உங்கள் காரியத்தை வாய்க்க செய்வார். ஆமென். அல்லேலூயா. அவர் வெற்றியை தருகிற தேவன், ஜெயத்தை தருகிற தேவன், மென்மேலும் உங்களை உயர்த்துகிற தேவன். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுது? நாங்கள் பூமியை அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஆமென். நீங்களும் உங்கள் வீடுகளில், உங்கள் உள்ளத்தில் நீங்கள் நடக்கும்போது, வரும்போதும் போகும்போதும் சொல்லணும், நான் இந்த பூமியை ஆவிக்குரிய ரீதியிலே அரசாள போகிறேன். அல்லேலூயா. இந்த பூமியை நான் அரசாள போகிறேன். கடவுள் உனக்கு நல்ல படிப்பு கொடுக்க அறிவு கொடுத்துருக்கிறாரு, அந்த படிப்பை வச்சு இந்த பூமியை அரசாளணும். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு தொழில் கொடுத்துருக்கிறாரா, அந்த தொழிலின் மூலமாய் தேவனை இந்த பூமியில் அரசாள வைக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற திறமையை, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஞானத்தை நீங்கள் பன்மடங்கு பெருக்க வேண்டும். ஆமென். நீங்க பெருக்கி இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும். ஏன்னா ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன நபரா இருந்துகிட்டு இருக்கனால தேவனுக்கு எந்த பயனும் கிடையாது. அல்லேலூயா. தேவன் பயன்பட வேண்டும், தேவன் மகிமைப்பட வேண்டும் என்றால் நீங்கள் இந்த உலகத்தை அரசாள வேண்டும். ஆமென். இந்த உலகத்தை உங்கள் கைக்குள் கொண்டு வர வேண்டும். இந்த உலகம் எதை வச்சு பெருசா பேசுது? பணத்தை வச்சு பெருசா பேசுது. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த பணம் நம்மகிட்ட இல்லை, அந்த பணத்தை உருவாக்குகிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. ஐஸ்வர்யமும் கனமும் யாரால வருது? அவரால் வருகிறது. அல்லேலூயா. பாருங்க, நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், பணத்தை குறித்து தவறான எண்ணங்களை நம் மனதிலிருந்து நீக்க வேண்டும். ஆமென். பணம் தவறான வழி நடத்தும், பணம் பாவத்துக்குள்ள வழி நடத்தும், பணம் நம்மளை ஆட்டையை போட்டுரும், பணம் நம்மளை சோழியம் முடிச்சிரும் அப்படின்றதெல்லாம் இந்த உலகத்திற்கு. அல்லேலூயா. உலக மனிதன் பணத்தை மாற்றணும், உறவை மறந்துடுவான். அல்லேலூயா. பணத்தை பார்த்தோன்னே சிநேகிதம் மாறிடும், பணத்தை பார்த்தோன்னே எல்லாமே மாறிடும், வேற ஒரு மனுஷனா மாறிடுவோம். ஆனால் நம்ம பணத்தை பார்த்தாலும் இதே உணர்வோடு இதே மனதோடு தான் நாம் இருப்போம். அல்லேலூயா. அப்ப அவனுடைய மனது வேறு, உங்கள் மனது வேறு. உங்கள் மனது புதிதாக்கப்பட்ட மனசு. ஆமென். பணத்தை நீங்க பெருசா பார்க்க மாட்டீங்க. எத்தனை பேர் பணத்தை பெருசா பார்க்க மாட்டீங்க? பணம் ஒரு கருவி, அவ்வளவுதான். அல்லேலூயா. பணம் ஒரு பெரிய காரியமே கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆனா பணம் தான் இந்த உலகத்துக்கு பெருசு. உறவு பெருசு கிடையாது, சிநேகிதம் பெருசு கிடையாது, எதுவும் பெருசு கிடையாது. ஆனால் என்னதான் பெருசு இந்த உலகத்திற்கு? சொந்தக்காரங்களுக்கு பணம். பணம் இருந்தால் பேசுவாங்க, பணம் இல்லைன்னா பேச மாட்டாங்க, பத்திரிக்கையை வைக்க மாட்டாங்க, பத்திரிக்கையில் பேர் போட மாட்டாங்க, நம்மளை என்ன பண்ணிடுவாங்க? மறந்துடுவாங்க. அல்லேலூயா. அப்போ உங்கள்கிட்ட அந்த பணம் வரும்போது, உங்கள்கிட்ட அந்த ஐஸ்வர்யம் வரும்போது அவர்களுடைய மனநிலை மாறி உங்கள் மனது இருக்காது. அல்லேலூயா.
எல்லோரையும் ஆதரிப்பீங்க. ஆமென். எல்லோருக்கும் பணம் கொடுப்பீர்கள், திருப்பி வாங்க மாட்டீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கடனை கொடுத்து மன்னிக்க போறேன். ஆமென். இப்படிலாம் செஞ்சீங்கன்னா ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்களா? இப்படிலாம் செஞ்சீங்கன்னா இயேசுவை கடவுள் அறியாமல் இருப்பாங்களா? அப்போ தேவன் உங்களை என்ன ஒரு இடத்திற்கு கொண்டு போகிறார் அப்படின்னா, உங்களை அரசாளக்கூடிய ஒரு இடத்திற்கு தேவன் கொண்டு செல்லுகிறார். ஆமென். அதற்காக உங்கள் மனதை, உங்கள் புத்தியை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் உடலை நீங்கள் பக்குவப்படுத்த வேண்டும். ஆமென். அப்ப ஒரு மிகப்பெரிய காரியத்திற்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். மிகப்பெரிய காரியங்களை செய்யும்படி தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். அப்ப நீங்க பின்னானதை மறந்து முன்னானதை எதிர்நோக்கி நீங்க செல்லுங்க. ஆமென். அப்ப உங்களை அழிக்க முடியாது. சொல்லுங்க, என்ன அழிக்க முடியாது? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, என்ன அழிக்க முடியாது. எதுவும் என்ன நெருங்க முடியாது. ஏனென்றால் தேவன் எனக்குள்ள இருக்கிறார். ஆமென். தேவன் என்னோடு பேசுகிறார். தேவனோடு நான் பேசுகிறேன். தேவனுக்கும் எனக்கும் ஒரு உறவு இருக்கிறது. அந்த உறவினால் நான் அந்த உறவை தான் பார்ப்பேன் ஒழிய பணத்தை பார்த்துட்டு பணத்துக்கு பின்னாடி போக மாட்டேன். ஆமென். வாய்ப்புகளை பார்த்துட்டு வாய்ப்புகள் பின்னாடி போக மாட்டேன். நான் எதை என் மனதில் நிர்ணயித்திருக்கிறேனோ அந்த எண்ணங்களின்படி நான் ஓடுவேன். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். பாருங்க, இந்த வசனத்திலே அரசாளுவோம் என்று சொல்லி புதிய பாட்டை பாடினார். அதை வெளிப்படுத்துகிற சுவிசேஷம் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். 3வது அதிகாரத்தில் 21வது வசனம். 3வது அதிகாரத்தில் 21வது வசனம் பாருங்க. இயேசு, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தின் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அல்லேலூயா. பாருங்க, கடவுள் உங்களை ஏதோ இந்த உலகத்தில் உங்களை பணக்காரன் ஆக்கி, ஐஸ்வர்யமான ஆக்கி, பெரிய ஒரு அரசியல்வாதி ஆக்கி, பெரிய ஒரு நபரை ஆக்கி, பெரிய ஒரு அறிவாளியாக மாற்றி உங்களை அப்படியே இந்த பூமியில் விட்டு போகிறவர் அல்ல. அல்லேலூயா. பாருங்க, கடவுள் எந்த அளவுக்கு உங்களை குறித்து யோசிக்கிறார்னு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜெயம் கொண்ட, நீங்களாம் ஜெயம் கொண்டவர்கள், ஜெயம் கொள்ள போறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க உலகத்திலே நான் பெரிய பணக்காரனா இருக்க போறேன்னு? நம்புறீங்களா? உலகத்துக்கே பெரிய ஆண்டவரை நீங்க ஆராதிக்கீங்க. அல்லேலூயா. உலகத்தையே படைச்சவர். பாருங்க, நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காங்க பாருங்க. நம்மளாம் ஸ்டார் பார்க்குறோம், விண்வெளியில் இருந்து ஸ்டாரை பார்க்கும். ஒரு ஸ்டாருக்குள்ள 10 உலகம் இருக்கான். அல்லேலூயா. ஆமென். நம்ம பார்க்குறோம் பாருங்க, கடவுள் மிகப்பெரியவர். அல்லேலூயா. தன்னுடைய வார்த்தையினால் இந்த பூமியை படைச்சாருங்க. ஆமென். நீங்க ஏன் வாடி போய் கிடக்கிறீங்க? எதுக்கு டல்லா போய் கிடக்கிறீங்க? எதுக்கு சோர்ந்து போய் இருக்கிறீங்க? நம்பிக்கையா சொல்லுங்க, நான் அவர் அருகில உட்கார போறேன், நான் ஜெயம் எடுக்க போறேன். அல்லேலூயா. நான் ஜெயத்தை உடையவன், ஜெயத்தை அனுபவிக்க பிறந்தவன். டெய்லி உங்க பிள்ளைகிட்ட சொல்லணும், ஏய் நீ சாதாரணமானவன் அல்ல. அல்லேலூயா. நீ கரடாண்டியை பிடிச்சாலும், எலியை பிடிச்சாலும், வடையை பிடிச்சாலும், எதை பிடிச்சாலும் நீ சாதாரணமானவன் அல்ல. நீ யாரு? ஜெயம் கொள்ளுகிறவன். அல்லேலூயா. நீ யாரு? ஜெயம் கொள்ளுகிறவன். அல்லேலூயா. பாருங்க, நீங்க வேற மாதிரியானவர்கள், நீங்கள் வித்தியாசமானவர்கள், இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். அதனால நீங்க பெருக்கமா மாறுவீங்க. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய இணைப்பின் சக்தி, தேவன் உங்களை ரட்சித்ததற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களை ரத்தத்தினால கழுவுறாரு, உங்களை ராஜாக்குள்ள ஆசாரியனமாக்கி ஒரு மகிமை, தேவனுக்கு மகிமை செலுத்துகிற ஒரு வாழ்க்கையை உங்களை வாழ வைக்கிறாரு. திரும்பி என்ன சொல்றாரு? அந்த வாழ்க்கைக்குள்ள உங்களை அரசால வைக்கிறார். ஆமென். வெற்றி சிறக்க வைக்கிறார். இப்ப வெற்றி சிறக்க வச்சுட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, உங்களை இந்த பூமியில் இருந்து ஜெயம் கொள்ளுகிற எவர்களோ அவர்களை தன்னோடு அமர்த்துகிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. பாவத்தில் கிடந்தோம், சாபத்தில் கிடந்தோம், வியாதியில் கிடந்தோம், வறுமையில் கிடந்தோம், ஒன்றுத்துக்கும் உதவாத ஆட்களாக கிடந்தோம். அல்லேலூயா. எவனும் நம்மளை மதிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் நம்மளை தூசியிலிருந்து, குப்பையிலிருந்து பிறக்கி அவர் எங்க உட்கார வைக்கிறாரு? தன்னோட உட்கார வைக்கிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. அல்லேலூயா.
பாருங்க, மிக பெரியவர். ஆமென். மிக எளிய உள்ளம் உள்ளவர். ஆமென். ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு சிநேகிதம், ஒரு உள்ளம் கொண்டவர். அதனால தான் ஆண்டவர் நம்ம எத்தனையோ முறை அவரை விட்டு விலகி போனாலும் அவர் நம்ம விட்டு விலகி போகிறதே கிடையாது. அல்லேலூயா. எத்தனையோ முறை வேணான்னு பின்னாடி திரும்பினாலும் அவர் நம்மளை விட்டு திரும்பாமல் நம்ம பின்னாடியே வர்றார். காரணம் என்னன்னா, அவருக்கும் உங்களுக்கும் ஒரு இரத்த சம்பந்தம் இருக்கிறது. அல்லேலூயா. இரத்த சம்பந்தம். ஏனென்றால் அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். தேவன் உங்களை நினைக்கிறதெல்லாம் என்னன்னா, என் பிள்ளையை என் அருகில் உட்கார வைக்கணும். ஆமென். அவனை என் பக்கத்தில் உட்கார வச்சு அவன் மேலே கை போட்டு தோல் மேலே தோல் போட்டு அவனோடு நான் உறவாடணும். அல்லேலூயா. தேவன் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு தேவன் கொடுக்குற ஹையஸ்ட் ப்ரமோஷன் என்னன்னா, என்னுடைய இடத்துல நீ உட்காருவ. அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பாட்டு, உங்கள் பேச்சு, உங்கள் சிந்தையெல்லாம் எப்படி இருக்கணும், நான் பூமியை அரசால போகிறேன். அல்லேலூயா. எப்படி அரசாலுவோம்? தேவனை மகிமைப்படுத்த உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தொழிலில், உங்கள் பணத்தில், உங்கள் வேலையில், உங்கள் படிப்பில், எல்லாவற்றிலும் தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த அவருக்கு நீங்கள் வல்லமையை கொடுக்க நீங்கள் புதிய மனிதனாய் மாறி இந்த பூமியை அரசாண்டு இந்த பூமியின் மிகப்பெரிய மனிதராய் மாறி அவர் அருகிலே உட்கார்ந்து நீங்கள் மிகப்பெரியவர்களாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. பாருங்க, தொடர்ந்து வாசிப்போம். ரோமர் எழுதினதான அதிகாரம் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனம் பாருங்க. தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காய் முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அதில் 2வது பகுதி அது பாருங்க. தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஏன் உங்களை கொண்டு போய் அவர் பக்கத்தில் அவர் வைக்கணும் அப்படின்னா, ஏன் அவருடைய சிங்காசனத்தையே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் மிகப்பெரிய மனிதர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அல்லேலூயா. நீங்கள் தோற்று போகிறவர்கள் அல்ல, நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறனால இப்போ தேவன் எதற்காய் உங்களுக்கு அந்த பொசிஷனை கொடுக்குறாரு அப்படின்னா, காரணம் என்னன்னா, நீங்கள் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. the equalization of God, கடவுளும் நீங்களும் ஒன்றாய் இருக்கிறீங்க. உங்க சாயலும் அவருடைய சாயலும் ஒன்றாய் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, உங்க பிள்ளையை அவன் உங்களுடைய சாயல். ஆமென். உங்கள் மகள் உங்களுடைய சாயல். இப்போ அதே மாதிரி தான் நாம் எல்லோரும் அவருடைய சாயலாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அவருடைய அந்த சாயலாய் நாம் இருக்கனால தேவன் அவருடைய அனைத்து விதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஆஸ்திகளையும் சொத்துகளையும் அவர் வைத்திருந்த அனைத்து காரியங்களும் நம்மேல் வந்து குவியும்படி தேவன் உதவி செய்கிறார். அல்லேலூயா. பாருங்க, எரேமியா எழுதினதான தீர்க்க தரிசன அதிகாரம் அதில் 1வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கண்ணே. எரேமியா 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் எடுத்தவங்க யாராச்சும் வாசிங்க. எரேமியா 1:5. ஆமென். ஆமென். அல்லேலூயா. தேவன் என்ன பண்றாரு, நான் உன்னை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உன்னை என்ன பண்ணேன், அறிந்தேன். அல்லேலூயா. நீ கற்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இப்போ கடவுளுடைய தெரிந்தெடுப்பு எப்படி இருக்கு? அவர் இந்த இன்னொரு வசனம் சொல்லிருக்கு, அவர் உலக தோற்றங்களுக்கு முன்பதாகவே உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமே. பாருங்க, தாயின் கருவின் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்தேன். ஆமே. நீங்க நினைக்கலாம் சாதாரணமா நீங்க இங்க வரல, சாதாரணமா தேவன் உங்களை ரட்சிக்கல. தேவன் உங்களை ரட்சிப்பதற்கு இந்த உலக தோற்றமே, இந்த உலகம் உருவாகும் முன்பதாகவே
அவர் உங்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் இன்னும் என்ன சொல்றாரு, அது உனக்கு புரியலையாப்பா, உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, பாருங்க, தாயின் கற்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். ஆமென். பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு. ஆனால் அந்த வார்த்தை நமக்கும் பொருத்தமாக இருக்கு. ஆமென். தேவன் நம்மை இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாக, தாயின் கருவின் உருவாகும் முன்பதாக, இந்த கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்பதாக தேவன் நம்மை குறித்த ஒரு மிகப்பெரிய திட்டத்தை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம பாவியாக இருந்தோம். எத்தனையோ பேர் பாவியாக இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் இன்னும் இந்த வாழ்க்கையை அறியலை. ஆனால் நீங்கள் இந்த வாழ்க்கையை அறிஞ்சிருக்கிறீங்க. ஆமென். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, ஆனால் இன்னைக்கு நீங்கள் இயேசுவை அறிந்திருக்கிறீங்க. அதற்கு காரணம் என்ன? இயேசு உங்களை அறிந்தது எப்படி அப்படின்னா, உங்களை மிகப்பெரிய ஒரு மனிதனாய் மாற்றுவதற்கு மிக பிந்திய காலத்திலே உங்களை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு உங்களை அறிந்திருக்கனால, உங்களை தெரிந்திருக்கனால, அவர் உங்களை கைவிடவே மாட்டார் என்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கை உண்டாகிறது. ஆமென். பாருங்க, ரோமர் 8வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 8வது அதிகாரத்தில் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமையும் படித்து இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தேவன் முன்குறித்தவர்கள் எவர்களோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். ரட்சிப்பினால, அவருடைய அந்த சுவிசேஷத்தினால தேவன் உங்களை எல்லோரும் என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். இப்போ அழைத்தவர் என்ன பண்றாரு? அழைத்தவரை எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமையும் படித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் உங்களை அழைக்கிறாரு, நீதிமான் ஆக்குறாரு, உங்களை மகிமைப்படுத்துகிறாரு. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இதுல 29வது வசனம் பாருங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளாய் முதற்பெறவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. சாயல், நீங்க தேவனுடைய சாயலா இருக்கிறீங்க. தேவன் நிஜமானவர் என்பதை நிரூபிக்கக்கூடிய நிஜமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. தேவன் உங்கள் மூலமாக தான் அவர் என்ன பண்ண முடியும்? செயல்பட முடியும். உங்கள் மூலமாக தான் அவர் இந்த உலகத்தை பார்க்க முடியும். உங்கள் மூலமாக தான் தேவன் மிகப்பெரிய காரியங்களை அவர் என்ன பண்ண போறாரு? செய்ய போகிறார். லாஸ்ட் ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசித்து முடிப்போம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கண்ணே. ஆதியாகமம் முதல் புத்தகம் வேதாகமத்தில் பாருங்க, 1வது அதிகாரத்தில் அதில் 28வது வசனத்தை பாருங்கண்ணே. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாறுகிற சகல ஜீவ சந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? ஆண்டு கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் உனக்கு அனைத்தின் மேலே என்ன கொடுத்திருக்கிறேன்? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். ஆமென். அப்ப அதிகாரத்தை கொடுத்த ஆண்டவர் அந்த அதிகாரத்தை ஆதாம் இழந்தானா இல்லையா? இழந்தான். அந்த அதிகாரத்தை மீண்டும் கொடுத்தவர் யாரு? இயேசு. அல்லேலூயா. இப்ப இயேசு அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்தனால நம்மளை அவர் அந்த அதிகாரத்தை உடையவர்களை எப்படி மாத்துறாரு? அப்படி இரத்தத்தினால கழுவுறாரு, நம்மளை நீதிமான் ஆக்குறாரு, நம்மளை மகிமைப்படுத்துறாரு, நம்மளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்றாரு, பெரிய மனிதர்களாக மாற்றுறாரு. இந்த ப்ராசஸ்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, தேவன் ஆதியிலேயே ஆதாமை எப்படி தான் படைச்சாரு? ஆண்டு கொள்ளுங்கள் என்கின்ற அதிகாரத்தோடு தான் ஆண்டவர் படைச்சாரு. ஆமென். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை ஆதாம் இழந்தான். அதே அதிகாரத்தை கிறிஸ்துவாகி இயேசு கல்வாரி சிலுவிலே மரித்து அந்த இரத்தத்தினால் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை மீண்டும் அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஆதாம் இழந்துட்டான்,
கிறிஸ்து உங்களுக்காய் மீட்டு கொடுத்துட்டாரு. இப்ப மீட்டு கொடுத்த அந்த மனநிலையில நீங்கள் நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். சின்ன காரியத்துக்காக ஜெபிக்க கூடாது. மிகப்பெரிய காரியங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். மிகப்பெரிய காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நடத்தி காமிக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லோரும் எழுந்து நிற்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ ராகதுராபரா சந்தரே மனாகதுரி பராகதுரமனா. ஓ உமக்கு நன்றி, 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 நன்றி. கர்த்தாவே உமக்கு நன்றி, கர்த்தாவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னோடு கூட பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. எந்தெந்த காரியத்தில் என்னை நீர் உணர்வாக்கினீரோ ஆண்டவரே, அந்த காரியத்திலெல்லாம் என்னை நீங்க நடத்துங்க ஆண்டவரே. சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா. உம்மை நான் சோதரிக்கிறேன். உம்மை நான் சோதரிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி, நன்றி. பாருங்க, கர்த்தர் உங்களை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கியிருக்கிறார். அவருக்கே மகிமையும் வல்லமையும் கனமும் என்றென்றும் உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை மிகப்பெரிய மனிதராய் மாற்றும்படி உங்களை அழைத்திருக்கிறார். பாருங்க, ஆதாமை ஆண்டவர் படைக்கும் பொழுது அவனை அதிகாரம் உள்ளவனாகவே தான் ஆண்டவர் படைத்தார். அவன் மிகப்பெரிய மனிதனாய் இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று தேவன் நினைத்தார். ஆனால் இடையில பிசாசு புகுந்து அவனை பாவம் செய்ய வைத்து அவனை தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிய போது தேவன் தன்னுடைய மனதிலே மூர்க்கம் கொண்டார். பாருங்க, தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே மனிதனாய் வந்து ஆதாம் இழந்து போனார். முந்தின ஆதாம் தோற்று போனார். ஆனா பிந்தின ஆதாமாகிய இயேசு பாருங்க, மிகப்பெரிய வெற்றியை மிக சாதாரணமாய் ஏற்படுத்தி தருகிறார். மிகப்பெரிய வெற்றியை மிக சாதாரணமாய் ஏற்படுத்தி தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து
நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா. சொல்லுங்க, என் தேவன் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உம்மை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. நல்ல கரங்களை தட்டி இயேசுவை உயர்த்துங்க. இயேசுவை சொந்தமாய் கொண்டு, இயேசுவை இரட்சகராய் கொண்டு பாருங்க. நீங்கெல்லாம் பாக்கியவான்கள், நீங்கெல்லாம் பாக்கியவான்கள். தேவன் உங்களை உயர்ந்த இடங்களில் வைக்க போகிறார். அவர் உயர்ந்த இடங்களுக்காய் உங்களை அழைத்திருக்கிறார். அதனால் நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்களுக்கு உறவிடமாயிருக்கிறார். தேவன் உங்கள் நிழலாயிருக்கிறார். நீங்கள் அவருடைய நிஜமாயிருக்கிறீர்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து தேவனுடைய சமூகத்தில் நன்றியை தெரிவிங்க. தேவன் எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானத்தை உங்கள் இருதயங்களிலே கொடுத்து அவர் உங்களை பெரிய மனிதராய் மாற்றுவார். எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின்படி எனக்கு எதெல்லாம் புரிந்ததோ, எனக்கு எதெல்லாம் உணர்த்தியதோ அந்த வார்த்தையின்படி செய்யும்படி, அந்த வார்த்தையின்படி நான் வாழ்ந்து காட்டும்படி என் தேவனே, என் கர்த்தரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, ஓ மக்கு நன்றி, நன்றி. நம் கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாவோம். கர்த்தருடைய பந்திக்கு தகுதியானவர்கள், இரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டவர்கள் முன்பதாய் வருவோம். முன்பதாய் வந்து முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்தில் நம்மளை முழுவதுமாய் அர்ப்பணிப்போம், நம்மளை ஆயத்தப்படுத்துவோம். எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னை நீர் உம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த சுத்திகரிப்பின் நிச்சயத்தினால் ஆண்டவரே, இன்றைக்கு நான் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்களை நீர் கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பந்திக்கு நீர் எங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே அப்பா, இந்த பந்திக்கு நீர் எங்களை தகுதிப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் முழு நிச்சயத்தோடு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, முழு நிச்சயத்தோடு முழு தைரியத்தோடு நாங்கள் கிருபாசன தண்டை வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நீர் உம்முடைய மாம்சத்தின் திரைவழியாய் திறந்தீர். ஆண்டவரே, இந்த ரட்சிப்பு பரிது, நீர் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு பரிது. ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த ரட்சிப்பை நாங்கள் நினைக்கிறோம், அந்த ரட்சிப்பை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்காய் மரித்ததை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே அப்பா, மக்கு சோதரம் சோதரம் சோதரம். ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகி இயேசு
தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பெற்று, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பொழுது போதெல்லாம் என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையினால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரே இயேசுவே, தாமதண்டை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, மனமாரை தேற்றிடுமே, இளைப்பாறுதல் தரும் தேவா, மனிதோரை தேற்றிடுமே, கிருபை நீரே எங்கள் தஞ்சம், சுகமாய் என்னை தங்கிடுமே, திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரே இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இந்த அப்பத்தையும் ரசத்தையும் உடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய மாம்சத்திலும் இரத்தத்திலும் நாங்கள் ஐக்கியமுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மனசாட்சி ஆண்டவரே தேவனுடைய இரத்தத்தினால் அது சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆண்டவரே, உடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். தேவன் நீர் எங்களுடைய கிருபையினாலும் உடைய இரக்கத்தினாலும் நீர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி திடப்படுத்துவதற்காக நன்றி. தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஆமென். நம்ம ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கைகளை செலுத்துவோம். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, 10,000ங்களின் சிறந்த என்னை சேரே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, 10,000ங்களின் சிறந்த என்னை சேரே. அந்த அழகை ஆராதிப்பேன், அந்த அழகை போற்றிடுவேன். என் உள்ளத்தை கவர்ந்தவரே, உமை என்னாலும் உயர்த்திடுவேன். அந்த அழகை ஆராதிப்பேன், அந்த அழகை போற்றிடுவேன். என் உள்ளத்தை கவர்ந்தவரே, உமை என்னாலும் உயர்த்திடுவேன். உம் சாயலீனா என்னை வணைந்தீ, உம் உயிரை எனக்கு தந்தவரே. உம் சாயலி
கவர்ந்தவரே, பாடுவேன் உம்மையே. ஏசையா பாடுவேன் உம்மையே. அந்த அழகை ஆராதிப்பேன், அந்த அழகை போற்றிடுவேன். ஏ உள்ளத்தை கவர்ந்தவரே, உம்மை என்னாலும் உயர்த்திடுவேன். அந்த அழகை ஆராதிப்பேன், அந்த அழகை போற்றிடுவேன். ஏ உள்ளத்தை கவர்ந்தவரே, நான் என்னாலும் உயர்த்திடுவேன். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் லீலியே, 10,000ங்களில் சிறந்த என் நேசரே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் லீலியே, 10,000ங்களில் சிறந்த என் நேசரே. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரலோக ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை நீர் எங்களுக்கு நியமித்து எங்களை ஆசீர்வதித்து இந்த ஓய்வு நாளை ஆசரிக்கும்படி தேவன் கொடுத்தபடி மாபெரும் கிருபை தயவுக்காய் நன்றி. நாங்கள் எல்லாம் உடைய இரத்தத்தோடு, உடைய சரீரத்தோடு, புதிய உடன்படிக்கையாய் உடைய இரத்தத்தோடு நாங்கள் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு நாளும் நாங்கள் பின்னோக்கும், நாங்கள் முன்னோக்கி எங்கள் இயேசுவை நாங்கள் அணுகுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் வாழ, ஜெபிக்க, பேச, பாட, பிரயாசப்பட என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி, ஆண்டவரே, நீர் எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கினீர். ஆண்டவரே, நாங்கள் பூமியை அரசால பிறந்தவர்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை நீர் உம் அருகிலே, சிங்காசனத்து அருகிலே உட்கார வைக்கிறவர். ஆண்டவரே, நீர் எவர்களை முன்குறித்தீரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறீர். எவர்களை நீர் அழைத்தீரோ அவர்களை நீதிமானாக்கி மகிமையும் படைத்திருக்கிறீர். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய பாசம் பெரிது, உம்முடைய நேசம் பெரிது. ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெரிது. ஆண்டவரே, ஆண்டவரே, அவைகள் எல்லாம் எண்ணி நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்திருக்கும்படி எங்கள் தேவன் எங்களுடைய இருதயங்களை, எங்களுடைய எண்ணங்களை புதிதாக்குவதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கிறோம், கொடுத்த காணிக்கையை ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் பொருளாதாரத்தில் கோடா கோடியாய் பெருகுவார்களாக. ஆண்டவரே, ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை இடம் கொள்ளாதபட்டு பெருகட்டும். இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரே, வர்த்திக்க பண்ணுங்க. ஆண்டவரே, பிள்ளைகள் படிக்கிற படிப்பு, பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற வாழ்க்கை எல்லாவற்றையும் என் தேவன் கனப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் வெற்றியாளர்களாய் மாறட்டும். இந்த உலகத்தின் தலை சிறந்த மனிதர்களாய் மாறுவார்களாக. எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறோம். போக்குவரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல ஜீவ தந்தையே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் உள்ளுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், பாதுகாப்பும், தயவும் உங்களோடும் சபையோடு இருந்து காப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. ஓ தேவனுக்கு மகிமை, ஓ இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நாம் என்றும் அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நாம் என்றும் அவரை. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. நாம் காரத்தை ரட்சித்தாரே, தேவனுக்கு God bless you. சமாதானத்தினுடைய போய்விட கடவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்தி செல்லுங்கள். ஆமென். சோதரம்.